சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த செல்லியம்பாளத்தில் சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சங்கர் வழங்கிட கேட்போம். சங்கர், வணக்கம். இந்த விபத்திற்கான காரணம் என்ன? மேலும் இது சுற்றுலா வேன்ல பயணிச்சவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. பாண்டிச்சேரியைச் சேர்ந்த சண்முகம், அவர் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட 20 பேர் கோடை விடுமுறை கழிப்பதற்காக கேரள மாநிலம் ஆலப்புழா பகுதிக்கு வேன் மூலமாக சென்றிருந்தனர். அப்பொழுது சேலம் மாவட்டம் ஆத்தூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் செல்லியம்பாளையம் பகுதியில் வரும் பொழுது அங்க மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் வாகனங்களை அழைத்து சர்வீஸ் சாலையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இருசக்கர வாகனம் ஒன்று வேன் மீது மோதுவதாக வந்தது போது அப்பொழுது வேன் மீது மோதாமல் இருப்பதற்காக வேன் டிரைவர் வாகனத்தை மாற்றுப்பாதையை இயக்குவதற்காக திருப்பியுள்ளார். அப்பொழுது அருகில் இருந்த 20 அடி பள்ளத்தில் வேன் கவிழ்ந்தது. இதில் வேனில் பயணம் செய்த 20 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்தவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலமாக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அங்கு வந்த ஆத்தூர் கோட்டாட்சியர் பிரியதர்சினி அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். மேலும் இந்த விபத்து குறித்து ஊரக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தில் லேசான காயத்துடன் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சங்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.